அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே தேவ செய்தி 3 விதமான விடுதலை. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது விடுதலை குறித்து பேசினார். 3 விதமான விடுதலையை நான் வேதத்தில் இருந்து நான் உனக்கு காண்பிக்க போகிறேன் என்று ஆண்டவர் காண்பித்தார். இந்த 3 விடுதலையை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்க போகிறேன். அல்லேலூயா. முதலாவதாக ஒரு காரியத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் பக்கமாய் திருப்பிக் கொள்வோம். 8:36 வசனம் முதல் விடுதலை குறித்து உங்களோட நான் பேச போகிறேன். இந்த வசனம் கர்த்தர் கொடுத்தது. இந்த வசனத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது. இதை நாம வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு விஷய கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த வார்த்தை உம்முடையதையா, பேசுகிறது நீங்கள் அல்ல, தேவ ஆவியானவர் என்று சொன்னீரே. தேவ ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படட்டும். தேவ ஆவியானுடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஆண்டவரே, மறைபொருளை எங்களுக்கு காண்பித்து தாரும். இயேசுவின் மூல பிதாவே, ஆமேன், ஆமேன். எடுத்துக்கொள்ளலாமா? வாசிக்கலாமா அந்த வசனத்தை? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினாள், குமாரன் உங்களை விடுதலையாக்கினாள், மெய்யாகவே விடுதலையாவீர்கள், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு விடுதலை தேவை. இயேசு ஒன்று பாவத்திலேயோ, இல்லை வியாதியிலையோ, இல்லை கடன்லையோ, இல்லை நீங்க ஏதோ ஒன்றை எதிர்பார்க்குறீங்க. ஏசப்பா இன்னைக்கு அந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறார். சில பேருடைய மனது ரீதியான ஒரு அழுத்தம், பேடன், ஒரு பாரம், ஏதோ ஒன்று ஒரு கட்டு. இன்றைக்கு இயேசு சொல்றாரு, அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக போகிறது. அல்லேலூயா. ஆரம்ப காலத்துல ஆண்டவர் ஒரு சத்துருவை, அதாவது லூசிபரை மேல இருந்து மிதித்து கீழே தள்ளினார். அவன் தள்ளினதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு பெருமை இருந்துச்சு. அந்த பெருமைய என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் பார்த்தாங்க. ஆண்டவர் சொன்னாங்க என்னன்னா, அவன் சொன்னா, உமக்கு மேல ஆண்டவர் உட்கார்ந்துருக்காரு பாரு, அவருக்கு மேல என் சிங்காசனத்தை போடுவேன்னு சொன்னான். அதனால அவனை மிதிச்சு கிளந்தாள். அவன் கீழே விழுந்தான். அவன் கீழே விழும் பொழுது அவனோடு ஒரு சில கூட்டங்களோடு அந்த ஆவிகளோடு விழுந்துட்டான் கீழே. அப்ப என்ன நடக்குது? இந்த சத்துரு, இந்த பிசாசு ஆனவன் என்ன செய்யறான்? தேவன் என்னை தள்ளினார் என்று சொல்லி மனுஷர்களை வாதித்து, மனுஷர்களை பாவம் செய்ய வைத்து, தேவனுடைய மகிமைக்குள் இருந்து அவனை போய் சேர விடாம விலக்கி தள்ளிடணும்னு அவன் திட்டான். அப்படி செய்கிறதுக்கு அவன் என்ன செய்யறானா, அநேகரை கடன் வாங்க வச்சு கடனுக்கு மேல கடன் வாங்க வச்சு அவங்களை லாக் பண்ணி அவங்களை அடிமைத்தனத்துல கொண்டு போய் வைக்கிறான். இன்னைக்கு இயேசு சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்க மெய்யான விடுதலையை பெறுவீங்க. அங்க ஒரே ஒரு காரியம், தெரியாம வாங்கிட்டேன், கடன் வாங்கிட்டேன், ஒண்ணு தப்பு இல்லை, தெரியாம வாங்கிட்டேன். ஆண்டவர்கிட்ட நிச்சயமா ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு இறங்குவார். இனி வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தா, நீங்க இனிமே நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதனுடைய தேவைகளையும் சேர்த்து கொடுப்பார். எத்தனை பேரு நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் சொல்ல. ஏன்னா இந்த மாசம் சொன்னாங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பேன் இருக்காங்க. வாக்குத்தத்தம் என்ன? பிப்ரவரி வாக்குத்தத்தம் சொன்னாங்க. என்னன்னு சொன்னீங்கன்னு தெரியல. போன வாரம் தான் சொன்னீங்க ஆசீர்வதிப்பேன்னு. அதுக்கு பிறகும் பல வீடுகளில் செய்தி எடுக்கும் பொழுதும் கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆசீர்வதிப்பேன் தான் சொன்னாரு. எந்த செய்தி கொடுத்தாலும் அதனுடைய ஆசீர்வாதம் தான் சொன்னாரு. ரட்சிப்பினா ரட்சிப்பின் ஆசீர்வாதம் 7. என்னென்ன கொடுத்தாரோ, விடுதலைனா விடுதலையின் ஆசீர்வாதம் அப்படின்னு தான் சொல்லி தான் கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? பிப்ரவரி மாசம் வாக்குத்தத்தம் என்னங்க ஞாபகம் இருக்கா? சரி, இப்ப ஆசீர்வாதம் எத்தனை மடங்கு
எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. 5. ஏங்க எப்படி பலிக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்க ஆசீர்வாதத்தையே நீங்க யோசிச்சீங்கன்னா எப்படி பலிக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே இந்த 1ஆம் தேதிக்குள்ள இந்த இது செயல்படணும்னு நீங்க போய் ஜெபிக்கவே இல்லையா? அப்ப நீங்க ஜெபிச்சாதானங்க அது கிரியை செய்யும். எனக்கு நீங்க சொன்னீங்களே 5 மடங்கு சொன்னீங்களே, 10 மடங்கு சொன்னீங்களே, 100 மடங்கு சொன்னீங்களே, 50 மடங்கு சொன்னீங்களே, 1000 மடங்கு சொன்னீங்களே, எண்ணில் அடங்காத கிருபையை தருவேன் நீங்களே. நீங்க போய் கேட்டாதான் தருவாரு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்காம இருந்தா எப்படி? சில பேர்ட்ட கேட்டா அவருக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும்னு. கடையில மளிகை கடைக்கு போறீங்க, கடையில போய் நின்றுக்கிட்டு காசை கையில வச்சு கொஞ்சம் பின்னாடி முடுக்கி வச்சுட்டு நீங்க போய் நிக்கிறீங்க. கடைக்காரர் உங்களை பார்ப்பாரு. கடைக்காரர் என்ன வேணும் கேட்பார்ல, நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ கண்டுபிடின்னு சொல்லுவீங்களா? கடைக்கார்ட்ட போய் கண்டுபிடி பாப்பா. எங்கேயா யாராவது போய் கடையில போய் சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவருக்கு தெரியும் மட்டும் இங்கே சொல்லிடுறது. அவருக்கு தெரியும். ஒரு குருடன் பார்வை இல்லாம ஏசப்பாட்ட வந்தான். ஆனாலும் ஏசப்பா கேட்குறாங்க, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் அவன் எதிர்பார்த்து பணத்துக்காக வந்திருப்பானோன்னு நினைச்சு வேற ஏதாவது கேட்டு வந்திருக்கானான்னு அவருக்கு எதிர்பார்க்குறாங்க அப்பா. அப்ப இங்க என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு கொடுத்தத நீ போய் கையில பின்னாடி வச்சுக்கிட்டு காசை மடக்கி வச்சுக்கிட்டு கடைக்காரனை பாயை பார்த்து, பாய் எனக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க பாப்பான்னு. பாய் உங்களை எப்படி பாப்பாருன்னு நினைக்கிறீங்க? நேத்து ஜாமா காய் வாங்க வரும்போது கூட இந்த அம்மா நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு காலையில ஏதோ ஒண்ணு இதாயிருச்சுன்னு நினைப்பாங்களா இல்லையாங்க? உங்க வாக்கு தத்தத்தை ஏசப்பாட்ட எடுத்துட்டு போய் கேட்கணுமா இல்லையா? உங்களை போல எத்தனை ஆயிரம் பேருக்கு, எத்தனை கோடி பேருக்கு அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்காரு. எல்லாரும் கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்கிறாங்களா இல்லையா? கர்த்தர் கண்டிப்பா தருவாங்க. என்ன தெரியுமா? கேட்கிறவங்களுக்கு. இதை கேட்கிறவங்களுக்கும் கொடுப்பாரு, ஆண்டவர்கிட்ட கேட்கிறவங்களுக்கும் கொடுப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாங்க, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. அப்ப சாத்தானுடைய கிரியைகள் இருந்து ஒரு விடுதலை கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு வழி சொல்லுவாரு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஐயம்பட்டியில இருந்து ஒரு சகோதரி என்னோடு கூட பேசி கொண்டிருந்தாங்க. அந்த சகோதரி தன்னுடைய சாட்சிகளை சொல்லும் பொழுது நான் செய்தி எடுத்துக்கிட்டு இருந்தவன் அவங்களிடத்துல பேச வேண்டும் என்று ஏவப்பட்டு நான் தொலைபேசியில் அவங்களோட பேசினேன். அப்ப அவங்க சொன்னாங்க ஒரு காரியத்தை, பாஸ்டர் எங்க வீட்டில் ஒரு விதமான பிரச்சனைகள் பலமா எழும்பி கிரியை செய்ய ஆரம்பிச்சு, திடீர்னு ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பாக. அது என்ன செய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா, என் கணவர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? மதுபானம் அருந்தி பயங்கரமா ஆக்ரோஷமா போராடி என்ன கொல்ல வராரு. இல்லைன்னா அவர் போய் தூக்கு மாட்டிக்க போறாரு. இல்லை எதையாவது ஒண்ணு செய்ய ஆரம்பிக்கிறாரு. அடுத்து என் மக தற்கொலை பண்ணிக்கணும் சொல்லி ட்ரெயின்ல போய் விழுந்து ட்ரெயின் அடிச்சு தூக்கி எறிஞ்சு ரோட்ல கடந்து கை காலெல்லாம் முறிஞ்சு கடந்து அங்கிருந்து இந்த கேட் கீப்பர் போய் அந்த இதுக்குள்ள சத்தம் கேட்குது, அந்த முள்ளுகளுக்குள்ள போய் லைட் அடிச்சு பார்த்து தூக்கிட்டு வந்தாங்க. இந்த சகோதரி 2-3 தடவை மண்ணெண்ணை ஊத்தி சாகணும்னு, அப்படி சாகணும் 4 பேரும் பிள்ளைகளும் மகனை அடிச்சுக்கிறான், வீட்டுக்குள்ள தூக்கு மாட்டிக்கிறாங்க, எல்லாம் கயிறு அறுத்து எடுக்கிறாங்க, இவங்க சாகணும் அவங்க சாகணும்னு ஒரே இது. பிசாசின் ஆக்ரோஷம் பலமா அந்த வீட்டுக்குள்ள கிரியை செய்து மரணம் தான். எப்ப போனாலும் யாரா ஒருத்தவங்க தூக்குல தூங்குமா, யாரா ஒருத்தவங்க மருந்து குடிச்சிருமா. 2-3 தடவை மருந்து குடிச்சிட்டாங்க எல்லாம் வீட்டுல. ஏன் இந்த சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கதறி செபிக்க ஆரம்பித்தாங்க. இயேசு நோக்கி
அப்போ ஒரு சகோதரியை சந்தித்து அவங்களோட பேசி கொண்டிருக்கும் பொழுது, எங்க வீட்டில் வந்து ஜெபிக்க முடியுமான அந்த சகோதரி வீட்டில் வந்து ஜெபிச்சாங்களாம். அப்ப ஜெபிக்கும் போது சொன்னாங்களாம், நீங்க ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யா விடுதலை ஆவீங்க, ஏசப்பா தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும்னு சொன்னாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியாச்சும் என் குடும்பம் விடுதலை ஆயிடும். அப்ப கூட மரணம். வீட்டுல யாரையும் சும்மா கதவை சாத்திட்டு வெளியில போயிடக்கூடாது. யாரா ஒருத்தவங்க ஏதாவது பண்ணிக்குவாங்க, மண்ணெண்ணெய் ஊத்திக்குவாங்க, யாரா ஒருத்தவங்க மருந்து குடிச்சிருவாங்க. எல்லாம் 3 தடவை 4 தடவை மருந்து குடிச்சு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காப்பாத்திருக்கிறாங்க. கொசு மருந்து அரைச்சு குடிச்சு அதை காப்பாத்தி எல்லாம் கிடைக்கிறதுல மண்ணெண்ணெய் எடுத்து ஆசிட் எடுத்து குடிச்சு வீட்டுல மரணம் 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 மரணம். எப்படியாச்சும் இந்த 3 நாள்ல ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. ஜெபம் பண்ணுவோன்னு ஜெபிக்க போறாங்க, ஜெபிக்க முடியல. அன்னைக்கு அவங்க கணவர் தண்ணியை போட்டு வந்து அடி உருட்டி சண்டை என்ன செஞ்சுட்டாங்க, கணவரை அடிச்சு கை காலை கட்டி போட்டுட்டு எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர் என்ன செய்ய நினைக்கிறாருன்னா, சிலிண்டரை திறந்து விட்டு வீட்டையே வெடிக்க விடணும்ன்றார். சத்துருவின் கிரியை, ஆக்ரோஷமான தன்மை. எப்படியோ 3 நாள் குடும்பமாக இருந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த மகனை கட்ட விழுத்து விட்டுட்டு எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. முதல் நாள் முடிஞ்சது, 2வது நாள் முடிஞ்சது, 3வது நாள் காலையில் ஜெபிக்க முன்னாடி அவங்க கணவர் என்ன செஞ்சிருக்காரு, மேலே ஏறி எதையோ எடுக்கிறேன்னு கை பிடிக்கும் பொழுது எதையோ ஒன்றை தொட்டிருக்காரு. தொட்ட உடனே கையெல்லாம் அப்படியே அரிச்சு ஏதோ ஒன்று, கையெல்லாம் எரிஞ்சு ஏதோ ஒன்று பண்ணிருச்சு. அப்ப அவங்க மனைவிட்ட சொல்றாங்க, அப்பா மேல ஒரு பேப்பர் மாதிரி ஏதோ ஒண்ணு மடிச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்குப்பா, அதை தொடும் பொழுது என் கையெல்லாம் எரிஞ்சு ஏதோ என்னை அரிச்சுக்கிட்டே எரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னாங்க. சும்மாரியா எதையா இருக்க போதியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுல வந்து மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. அவங்க ஜெபிக்க 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 பயங்கரமான ஜெபம் எழும்பி அந்த ஜெபம் முடிவுல இவர் என்ன இருக்குன்னு பார்ப்போம் சொல்லி மேலே ஏறி கையை விட்டு அந்த பொட்டணத்தை எடுத்தாரு. எடுத்து திறந்து பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எலும்பை கொண்டு வந்து அந்த வீட்டில் அந்த பேப்பருக்குள்ள வச்சிருக்காங்க. மை, கருப்பு மை தடவி வெத்தலை அந்த இடத்துக்குள்ள நிறைய காரியங்களை செஞ்சு இவங்களுக்கு செய்வன வச்சிருக்காங்க. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதை எடுத்துட்டு வந்து வெளியில போட்டு அந்த சகோதரிக்கு போன் அடிச்சாங்க. 3 நாள் நீங்க ஜெபிக்க சொன்னீங்க, 3வது நாள் ஜெபத்திலேயே எங்க வீட்டில் இருக்கிறத நாங்க பார்த்துட்டோம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அந்த எலும்பு பூசணம் முடிச்சு போயிருக்கான், 5 வருஷமா செய்வன வச்சிருக்காங்க, வாசல்ல போட்டு நெருப்பு கொளுத்தி எரிச்சிருன்னு. எரிச்ச உடனே எல்லாருக்குள்ளே 4 பேருக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவின் கிரியைகள் வெளியேறது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யான விடுதலையை நீங்க பெறுவீங்க. பாருங்க, பிசாசு அந்த குடும்பத்தை சீரழித்து வைத்திருந்தது. அதற்கு பின்பாக அவங்க கணவரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் நல்ல வியாபாரம் தொடங்க ஆரம்பித்தது. அநேக பிசினஸ் தொடங்கி அவங்க செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்க பிள்ளைங்க மனநிலைமை மாறினது. அவங்க பிள்ளைங்க படிக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அந்த சகோதரியின் ஊழிய பாதை திறக்க ஆரம்பித்தது. அந்த மகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல 150 பேருக்கு மேலேயே இறங்கி அவங்க ஊழியம் செய்து நடத்தி இருக்கிறாங்களா. அவங்க தலைக்க கூடாது, அவங்க எழும்பக்கூடாதுன்னு செய்வன வைத்திருக்கிறான். கர்த்தர் அந்த வீட்டில் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்தாரு. இங்க வந்து ஒரு 3 பேர் இருக்கிறதுனால அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். 1 2 3 4 பேர் இருக்கனால சொல்றேன். நான் ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வரும் பொழுது அங்க ஒரு ஆட்டின் தலை ரத்தத்தோடு காண்பித்தார். அப்ப நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வரேன், அந்த சகோதரிட்ட. அந்த சகோதரி சொன்னாங்க, ஆமாம் பாஸ்டர், அது உண்மை அப்படின்னாங்க. என்ன காரியம்னா, அவங்க வியாபாரம் பண்ணிடலான்னு நிறைய ஆடுகளை வாங்கி வளர்த்துருக்குறாங்க. அந்த ஆடுகள் இந்த செய்வனை கோளாறுல ஒன்றாய் குத்தி கொண்டு ஒன்றாய் செத்து போனதாம். அந்த ஆட்டின் ரத்தம் அங்கே சிந்தப்பட்டிருக்கிறதா. அது உண்மைதான் பாஸ்டர், ஆண்டவர் சொன்ன காரியம். அதே மாதிரி கர்த்தர் அங்க ஒரு காரியம் சொன்னார். நீ மரிக்கிறத கர்த்தர் விரும்பல,
நான் தான் உன் மரணத்தின் காரியத்தை குறிச்சு வச்சிருக்கேன், நீ தானாய் மரித்து போக முடியாதுன்னு கர்த்தர் சொன்னார். அந்த இடத்துல பேச சொன்னாரு. அதை சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அந்த மரணத்தின் பாத்திரம் நாங்க தான், என்கிட்ட தான் அப்பா சொன்னாரு, இந்த காரியத்தை என் கூட தான் பேசியிருக்காரு அந்த சகோதரி சொன்னாங்க. இன்று கர்த்தர் நமக்கு ஒரு பாதை அங்கே திறந்திருக்கிறார். எவ்வளவு நல்லவர் பாருங்க. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. இயேசு உங்களை விடுதலை ஆக்கணும். இப்படி பாருங்க, போராடுறாங்க, மண்டிட்டு போராடுறாங்க. உபவாசம் பண்ணி குடும்பத்தோட போராடி 4 பேர் போராடுறதுனால சத்துருவின் கிரியை உடைக்கப்பட்டது. கடன் உடையணும்னா, வியாதியில ஜெயிக்கணும்னா நாம கர்த்தரிடத்துல போராடினா குமாரன் இறங்கிடுவாரு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல ஒரு காரியத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமாரனின் விடுதலை குறித்து சொல்லும் பொழுது அந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்க, வாசிங்களேன். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். இதுல இந்த பாயிண்ட நான் ஒரு நாளும் பார்க்கலங்க. இவ்வளவு நாள் வாசிச்சிருக்கேன். 10 பேர் வந்தானா, சுகமாயிட்டானா, திரும்பி போயிட்டானா, அவன் சுகத்தை தான் பார்த்தானா, பார்த்ததுல ஒருத்தர் திரும்ப வந்தான்ல. இயேசுவை திரும்ப தேடி வர்றவனுக்கு இந்த வசனம் சொல்லுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சிப்பு யாரு கொடுத்தாரு? அட, ரட்சிப்பை யாருக்கு கொடுத்தாருன்னு கேட்டா ஏசப்பா தானா? திரும்பி வந்தவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. 10 பேருக்கு சுகத்தை கொடுத்தாருங்க. திரும்பி வந்த ஒருத்தனுக்கு தாங்க ரட்சிப்பை கொடுத்தாரு. இது வித்தியாசமா இருக்குங்க. இன்னைக்கு பாக்குறது, சுகமாயிட்டாங்க எல்லாரும், திரும்ப திரும்ப சர்ச்சுக்கு வரவங்களுக்கு தான் ரட்சிப்பை கொடுக்கிறாரு. புரிஞ்சுக்க. அல்லேலூயா. அவர் திரும்பி அவரை தேடி வருகிறவனுக்கு ரட்சிப்பை சொந்தமாக இயேசு கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. 10 பேர் விடுதலை ஆயிட்டான். ஒருத்த திரும்பி வந்தான், நான் விடுதலை பெற்றது உண்மைதான், ஆனா இப்ப எதுக்காக நான் திரும்பி வந்து நிக்கிறேன் தெரியுமா? ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்வதற்கு. அல்லேலூயா. நீ திரும்பி வந்தேன்னா ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு கொடுப்பா. அல்லேலூயா. சரி, 2வது விடுதலை குறித்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. முதல்ல யாருடைய விடுதலை? குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். இப்ப இங்க என்ன போட்டிருக்கு? இங்க யாருடைய விடுதலை? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவருடைய விடுதலைங்க. அடுத்த விடுதலை ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 15வது வசனம் 16வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருந்தது. எங்க இருந்துச்சா முக்காடு? அவர்கள் இருதயத்தின் மேல். அவங்க இருதயத்துல ஒரு முக்காடு போட்டப்பட்டிருந்துச்சாம்.
அந்த முக்காடுடைய விளக்கம் சொல்லும் போது ஆவியானவர் விடுதலை உங்களுக்கு புரியும். அப்படியே அடுத்த வசனம் வாசிங்க 16. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். பாருங்க, ஆண்டவருடைய ஆவியானவருடைய விடுதலை அவங்க பெற போறாங்க. அதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. மோசே எல்லாருக்கிட்டையும் பேசும் பொழுது என்ன செய்யப்பட்டிருந்துச்சு, அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு முக்காடு இருந்துச்சு. என்னன்னா அவங்க மேல அந்த முக்காடு நீக்கப்படாம இருந்துச்சு. அவங்க நீக்கப்படாம அதுக்குள்ளேயே அதையே நினைச்சுக்கிட்டு அதைப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தாங்க. அது விசுவாசமா இருக்கலாம், அது என்னவா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இந்த நாட்கள்ல அதை எடுத்துட்டு ஒரு காரியத்தை செய்யறாங்க. அந்த முக்காடு இயேசுவை விசுவாசிக்கும் போது எடுக்கப்படுமா. அதாவது ஒரு தடை, ஒரு கட்டு, ஏதோ ஒண்ணுக்குள்ள முடக்கப்பட்டே இருந்துச்சுன்னா இயேசு விசுவாசிக்கும் போது அது எடுக்கப்படுமா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி என்ன செஞ்சுச்சு, அங்க என்ன கொடுக்குது? ஆவியானவர் விடுதலையை கொடுக்கிறாரு. ஆவியானவர் விடுதலை. அன்றைக்கு ஆதாம் ஏவாள் என்ன செய்யப்பட்டாங்க? அங்க எழுதியிருக்கு, ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பம் தரித்து யாரை பெற்றாள்? காயினை பெற்றாள். வாசிச்சிருக்கீங்களா? எல்லாரும் ஒருமை பாக்குறீங்க. ஆதாம் ஆதியாமத்துல இருக்குங்க. ஆதாம் ஏவாளை அறிந்தான், அப்புறம் பிள்ளை பெற்றான் போட்டிருக்கு. இங்கே ஒரு காரியம் இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப அறிகிற அனுபவம் வந்துச்சுன்னா, ஆவியானவர் அறிகிற அனுபவம் இருந்துச்சுன்னா ஒரு காரியம் நடக்கும். அறிகிறதுனா என்ன? ஆதாம் ஏவாளை அறிந்தான், அங்க என்ன உண்டாச்சு? கற்பத்தின் கனி உண்டாச்சு. இங்கே நீங்க ஆவியானவரை அறிந்து கொண்டீங்கன்னா ஆவியின் கனி உண்டாகும். ஆவியானவரும் நீங்களும் ஒன்றிணைக்கப்பட்டா அங்கே என்ன உண்டாகும்? ஆவியின் கனிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆவியானவரோட எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுனா, ஆவியானவர் உங்ககிட்ட வந்துட்டானா அங்க விடுதலை உண்டு. அல்லேலூயா. நீ ஆவியானவரை நம்புறியா? ஆவியானவர் உன்னை விடுதலை ஆக்குவார் என்று நீ விசுவாசிக்கிறியா? அப்ப உன்கிட்ட என்ன இருக்குன்னா, நீ ஆவியானவருடைய இணைக்கப்பட்ட அனுபவம் உன்கிட்ட இருந்துச்சுன்னா ஆவியின் கனி உன்கிட்ட காணப்படும். ஆவியின் கனி என்னங்க? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம், விசுவாசம். ஏன்னா இந்த 9 என்ன கனி உங்ககிட்ட இருக்க வேண்டும். யாரோட இணைஞ்சிருந்தா? ஆவியானவரோட நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஆவியின் கனி. அன்பு இருக்கா? அன்பு இருக்காங்க. அன்பு இருந்தாரு, இன்னைக்கு வரல அவரு. அப்படியா? அன்பு இருக்கா? அன்பு இருக்காங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல இந்த அன்பை பத்தி போட்டிருக்கு. வாசிங்களேன். 13ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து வாசிங்களேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இப்ப ஏசப்பா ஒரு காரியத்தை சொல்றாரு. உனக்கு ஆவியான வரம் தேவை, அபிஷேகம் தேவை, எல்லாம் தேவைதான். அதோட எது வேணுமா உனக்கு? முக்கியமானது அன்பு உனக்கு முக்கியம். இந்த கனி, இந்த ஃப்ரூட் உங்ககிட்ட வரணும். உங்ககிட்ட இருக்க அன்பு பாத்தீங்களா? ஒரு ஆள் தான். ஆமே. ஏன்னா இவங்களுக்கு அன்புனா என்னன்னு தெரியாததை நான் சொன்ன மாதிரியும், உங்க பிள்ளை மேல அன்பு செலுத்தினதே இல்லையா? உங்க வீட்டுக்கார மேல அன்பு செலுத்தினதே இல்லையா? செலுத்திருக்கீங்கல்ல? சரி, அதெல்லாம் விடுங்க.
இங்க யாரு ஏசப்பா மேல அன்பு செலுத்தலையோ அவங்க கை உயர்த்த வேணாம். யாரு ஏசப்பா மேல அன்பு செலுத்தலையோ அவங்க கை உயர்த்த வேணாம். ரெண்டு பேர் தான் அன்பு செலுத்துறீங்களா? யோ, இன்னையா உங்களுக்கே டவுட்டு? யார் அன்பு செலுத்தலையோ அவன் உயர்த்த வேணாம் தான் சொன்னேன். அன்பு செலுத்துறவன். நீங்க அன்பு செலுத்துறீங்களா ஏசப்பா மேல? அதுதாங்க கேட்கிறேனா, அந்த அன்பு தெரியுமான்னு கேட்டேன். எப்படி அன்பு செலுத்துறீங்க ஏசப்பாட்ட? எதை ஒண்ணு உதாரணமா சொல்லலாம்? நான் யார்ட்டையுமே சொல்லாத ரகசியத்தை என் ஏசப்பாட்ட சொல்றேன். சரி, ஏன்? நான் அவர் மேல அன்பு வச்சிருக்கேன். அவர் யாருக்கிட்டையும் என் ரகசியத்தை சொல்ல மாட்டாரு. என் ரகசிய பாவத்தை அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் என்னை மன்னிச்சுட்டு என்னை நடத்தும். இருக்கா அன்பு? என் கணவர்கிட்ட சொல்லுவேன், வவ்னு விழுவாரு. அதனால போய் நான் ஏசப்பாட சொல்லுவேன், அவர் என்னை நேசிச்சு, என் மகளே உன் பிரச்சனைய மாத்துறண்டா, மாத்துவாரா? அன்பு இருக்கா? நீங்க அந்த அன்பு அப்பாட வச்சிருக்கீங்களா? என் மனைவி கிட்ட சொல்லாததெல்லாம் நான் ஏசப்பாட சொல்லுவேன். நான்லாம் கோடி விஷயம் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பாட்ட சொல்லாததை, எங்கள் அம்மாட்ட சொல்லாததை, என் மனைவிட்ட சொல்லாததை, என் பிள்ளைகிட்ட சொல்லாததை. எங்கள் வீட்டில் திடீர்னு என்னை பார்ப்பாங்க, பாரு கண்ணீர் தார தாரையாக ஓடுது பாருன்னு. நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன் என் பிரச்சனைய. அவரை தவிர நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரா இருக்காரா? அன்பு செலுத்துறத உங்க வீட்டில் உங்ககிட்ட இருந்து எல்லாரும் வாங்குறாங்களா? நல்லா வாங்குறாங்க. பெரம்புலையும் வழக்கமாத்தாலையும் எல்லாத்தையும் நல்லா வாங்குறாங்க. அப்படியா? உங்க அன்பை உங்க பிள்ளைகிட்ட காட்டுறீங்களான்னு விருட்டுன்னு கட்டினீங்க. உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு தனியா விசாரிச்சோன்னு வச்சுங்களேன், உள்ள நொறுங்கி போயிருக்கும் பிள்ளைகளுக்கு. சபையில வேற மாதிரி இருக்காங்க எங்க அம்மா, வீட்டுக்கு வந்தோடனே எங்க அம்மா வேற. எங்க அப்பா இருக்காரு சபையில புள்ளிமான், பக்திமான், புள்ளிமானெல்லாம் தாண்டி போயிடுவாரு. ஆனா வீட்டுக்கு வந்தோடனே அவர் வேற ஆளா இருக்காரு. அப்படியா? ஒரு நாட்டில் கம்யூனிஸ்ட் படைகள் பயங்கரமா ஆக்ரோஷமா, நீங்க என்ன கொஞ்சம் கவனிக்கணும், நீங்க எல்லாரும் என்னை கொஞ்சம் கவனிக்கணும். கம்யூனிஸ்ட் பயங்கர படைகளோடு ஒரு தேசத்துக்குள்ளே இறங்கினார்கள். வீடுகள் தோறும் போய் அந்த கம்யூனிஸ்ட் தலைவரை மட்டும்தான் வழிபடணும், கும்பிடணும்னு சொல்லி எல்லாரையும் அடிச்சு வெளியில இழுத்து போட்டு மிதிச்சு ஒவ்வொரு படைகளும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள புகுந்து அடிச்சாங்க. அப்ப ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க, அண்ணனும் தங்கச்சி மட்டும் இருக்காங்க. யார் யாரு? அண்ணனும் தங்கச்சி மட்டும் இருக்கிறாங்க. அப்ப உள்ள போய் பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நிமிரும் போது அவங்க டேபிள்ல பைபிள் இருக்கத அவன் பார்த்துட்டான். போர் சேவகன், இது யார் வச்சிருக்கா, யார் இங்க கும்பிடுறான்னு கேட்டவுடனே அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க தான் இயேசுவை கும்பிடுறோம். அந்த பெண்ணு ஒரு செவிலியர், செவிலியர்னா நர்ஸ். அவங்க அண்ணன் ஒரு 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 கம்பெனில வேலை பார்க்கிறாரு. இந்த பெண் அந்த செவிலியரா ட்ரைனிங் பீரியட்ல இருக்கிறாங்க. அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. இவங்க அண்ணன் தான் எல்லாமே செய்யறாங்க இந்த பொண்ணுக்கு. அப்ப இந்த போர் சேவகன் சொல்றான், இயேசுவை கும்பிட மாட்டேன்னு சொன்னேன்னா நாங்க உங்களை உயிரோட விட்டுருவோம். நாங்க அப்படிதான் கும்பிடுவோம்னு சொன்ன உடனே அவங்க அண்ணனுக்கு நேரா துப்பாக்கி தூக்கி காட்டி, நீ சொன்னேனா இயேசுவை கும்பிட மாட்டேன்னு சொன்னேனா நான் உங்க அண்ணனை உயிரோட விட்டுறேன், இல்லைன்னா உங்க அண்ணனை சுட்டு கொண்டுருவேன். அவ கெஞ்சிரா, எங்க அப்பா அம்மாவும் இல்லை, எனக்கு ஆதரவே எங்க அண்ணன் தான், அவர் ஒருவரையும் கொண்டுட்டீங்கன்னா எனக்கு எந்த ஆதரவும் இல்லை, நான் அனாதை ஆகிருவேன்னு சொல்லி. அப்ப இயேசு இல்லைன்னு நீ சொல்லு. முடியாது. அங்கேயே அவங்க அண்ணனை சுட்டு போட்டாங்க. ரத்தம் வெள்ளத்துல கதறி கதறி அழுகிறா,
எனக்கு இருந்த ஒரே ஆதரவை நீ அழிச்சு போட்டியே. கதறி அழுகிறா. ஒரு 6 மாதம் கழித்தது. இவ ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. தன்னை தேற்றி கொண்டு எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு எமர்ஜென்சி வார்டில் ஒரு சோல்ஜரை ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தூக்கிட்டு வர்றாங்க. ரத்தம் கொட்டி கொண்டிருக்கு. அவனு கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலைன்னா அவன் செத்து போயிடுவான். அவனை தூக்கிட்டு வர்றாங்க. அவன் தூரத்துல இருந்து வரும் பொழுது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, தன் அண்ணனை கொன்றவன் இவன் தான்னு. கொண்டு வந்து மேல போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இறக்கி போட்டு அடுத்த ஆளை தூக்க ஓடுறாங்க. இவ அவளை பார்க்கும் பொழுது, ஆமா நம்ம அண்ணனை கொன்னவன் தான், நம்மள அனாதை ஆக்கணவன் தான். அந்த அந்த படுத்திருக்கவன அவன் அப்படியே ரத்தம் கொட்டி உடம்பெல்லாம் ஓடிக்கிட்டு பிறல்றான், நிமிர்றான், திரும்புறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்போ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னா, உங்க அண்ணனை கொண்டவன் இவன் தான், இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாத, நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், இவனை அப்படியே விட்டுட்டேனா இவன் அப்படியே செத்து போயிருவான், உனக்கு யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இவளுக்குள்ள அப்படியே அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கா. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மெல்லிய சத்தம், அமைதியான சத்தம் கேட்குது. மகளே அன்பு செலுத்து, மகளே அன்பு செலுத்து, மகளே அன்பு செலுத்து. அவ இறங்கி எல்லாவற்றையும் கிளீன் பண்ணி அவளை சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் சரிப்படுத்தி அவனை கட்டி அவனை தேற்றி கொண்டு போய் அங்க கட்ட போட்டான். 10 நாள் 15 நாள் அவனை பராமரித்து பார்த்து கொண்டிருக்கா. அவன் எழுந்து அவன் ஒரு நாள் கண் திறந்தான். அவன் கண் திறந்து பார்த்தோன்னே அவளை பார்த்துட்டான். இவ நம்மளை பார்த்துக்கிறாளா? அவளால எப்படி பார்த்துக்க முடியும்? அந்த மகளை கூப்பிட்டு, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? தெரியும். நான் உங்க அண்ணனை கொண்டவன் தெரியும், உன்னை அனாதை ஆக்கினவன் தெரியும். உனக்கு எப்படி என்ன நீ எவ்வளவு நேசிக்கிற, எப்படி என் மேல அன்பு செலுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவ சொன்னா, இயேசு இயேசு என் ஆண்டவர் உன்னை நேசிக்க சொன்னார். அவர் எதிராளியை நேசிக்க சொல்லுகிறவரா? அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா? எதிராளியை கூட நேசிக்க வைக்கிற உள்ளமுடையவரா? நான் அந்த தெய்வம் யார் என்று நான் பார்க்கணும்னு அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். உங்ககிட்ட இருக்க அன்பை பார்த்து அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாளா? உங்க கணவர் ஏங்க இன்னும் வரல? உங்க வீட்டில் உள்ளவங்க ஏன் இன்னும் இயேசுவை தேடி வரல? உங்ககிட்ட இருக்க எந்த காரியம் அவங்கள விக்கிரக ஆராதனை பண்ண வச்சிருக்கு? இயேசுவின் அன்பு உங்ககிட்ட ஏன் இன்னும் உங்க மாமியார் இங்க வரல? ஏன் உங்க அன்பு இன்னும் போய் காட்டல? ஏன் அன்பு செலுத்தல? அவங்கள சொல்லிட்டு போறாங்களே, அவங்க எங்க அம்மா தானன்னு நினைச்சிட்டு போனா என்ன? சில மாமியாரும் அப்படி விட்டு கொடுக்கறது இல்ல. சரி, என் பிள்ளைய போல தானே, அவளுக்கு சின்ன வயசு, அவளுக்கு தெரியாம இருக்கான்னு ஏன் அவங்க நினைக்கிறது இல்ல? ஒரே ஆதரவை கொன்னாங்க, ஒரே ஆதரவை. ஆனா அன்பு செலுத்தினான். இயேசுக்காக நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்றதுக்கு ஒரு அடையாளம் இருக்கா?
உன் பிள்ளை உன்னை பார்த்து இயேசு கத்துக்கிட்டாங்களா? உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து உங்க இயேசப்பா உங்க கூட இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களா? அந்த ஆவியானவரோட நீங்க இணைஞ்சிருக்கேன்னு சொல்றீங்களே, அந்த ஆவிக்குரிய சபைக்கு போறீங்களே, அந்த ஆவியின் கனி உங்ககிட்ட இருக்கா? அந்த அன்பு உங்ககிட்ட இருக்கா? அன்பு என்னத்தையும் சகலத்தையும் தாங்குமா? உங்க மாமியார் சொன்ன வார்த்தையை உங்களால தாங்க முடியுதா? நீ தாங்குனேனா? உன் கணவர் பேசுற வார்த்தை உன்னால தாங்க முடியுதா? நீ தாங்குனேனா நீ ஆவியானவருடைய கனியை பெற்றிருக்கிறேன்னு அர்த்தம். அந்த ஆவியோட நீ இணைக்கப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். நீ ஆவிக்குரிய சபை. உன்னைய பார்த்துட்டு உன் கணவர் வரணும். மனம் திரும்புதல் எப்படி நடக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டுக்குள்ள நாம வாழ்ற வாழ்க்கை, நாம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்தை கேட்டுட்டு தாங்க கர்த்தர் அற்புதம் செய்வாரு. இங்க பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இந்த இடத்துல வந்து நிற்கும் போது நீ இன்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்பா என்னைக்காவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா? ஏன் உங்க வீட்டில் யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டா அதையும் சொல்லி சொல்லி காட்டுறீங்க? ஏன் அவங்கள குற்றப்படுத்துறீங்க? ஏன் அவங்கள இந்த தப்பு பண்ணுவேன்னு சொல்றீங்க? நீங்க இங்க வரும்பொழுது ஏசப்பா உங்களை பார்த்து அப்படி சொல்லவே இல்லையே. ஒரு நாள் அவர் சொன்னதே இல்லையே. நீங்க எவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கீங்க. என்னைக்காவது இயேசு கிறிஸ்து வந்தோடனே இன்னைக்கு நீ துரோகிடான்னு சொல்லி இவங்கள்ட்ட என்னைக்காவது அப்பா சொல்லியிருக்காரா? ஒரு நாள் அப்பா சொல்லவே மாட்டார். நீங்க மட்டும் ஏன் அது செய்யற, இந்த காரியம் செய்யற, நீ நம்மளை பார்த்து புறஜாதியர் வந்து உங்க புறஜாதியருக்கு ஏன் போனோம்? உங்க வீட்டில் உள்ளவங்க இப்படி ஜெபம் பண்ணி இப்படி தேடுறத பார்த்தா எனக்கே இயேசுவத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு வர வேணாமா? உங்க வேலை ஸ்தலத்துல உள்ளவங்க நீங்க இருக்கிற உண்மையை பார்த்துட்டு உங்ககிட்ட இயேசு இருக்கிறாருன்னு அவங்க அறிஞ்சிக்க வேண்டாமா? உங்ககிட்ட அந்த ஆவியானுடைய அன்பு நிறைய இருக்கு. எதை சொன்னாலும் அடிச்சாலும் துன்புறுத்தாலும் அவங்க சகிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. அவங்க ரொம்ப அன்புள்ளவங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்ற காலம் வரணுங்க. உங்களை கொண்டு போய் கர்த்தர் தான் அன்பை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன்றத, ரோமர் 5:5 ஊற்றின அன்பை நான் என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கேன்றத மற்றவங்க அறிஞ்சிக்கணுங்க. அதை தாங்க சொல்றாரு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்னாரு. எதுக்கு? இந்த உலகத்துக்குள்ள நீங்க போய் என் கனிகளை காண்பிக்கணும்னு. அன்புக்கு பொறாம இருக்காதான். மற்றவங்க வளர்றாங்கன்னு பொறாம உனக்கு வந்துருச்சுன்னா அந்த கனி உங்ககிட்ட இல்லையே தானே. மற்றவங்களை பார்த்துட்டு நீ ஒரு காரியம் செய்கிற அப்படின்னா என்ன ஆகுது? மற்றவங்களை பார்த்துட்டு நீ ஒரு காரியம் செஞ்சனா உங்கள்கிட்ட என்ன இல்லை? ஆவியின் கனி இல்லை. அதனால நீ என்ன செய்ய போற? பிசாசு உங்களை பார்த்து சந்தோஷப்படுவான், ஆல்ரெடி இவன் நம்மால ஆயிட்டானே அப்படின்னு. அதுக்குதான் ஒரு ஆண்டவர் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு காரியத்தை பேசினார். 2 பேர் ஜெபிக்க போனாங்களாம். அப்ப ஜெபிக்க போகும்பொழுது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது பிசாசு வந்துட்டான். இவன் யார்? அவன் ஏசப்பாட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனு கேட்டாங்க. அவன் லிஸ்ட் எடுத்தாங்களாம். பார்த்தா கோபப்படுறதுல நம்ம ஆளு, கெட்டவத்தை பேசுறதுல நம்ம ஆளு, திருடுறதுல நம்ம ஆளு, பொய் சொல்றதுல பஸ்ல ஏறி வர்றது எல்லாம் நம்மளா இருக்கான். அப்ப இவனுக்கு சாங்ஷன் பண்றான்னு பிசாசு இவனுக்கு கொடுத்தானா? இவன் ஜெபம் பண்ணத பிசாசே கொண்டு வந்து கொடுத்தானா? அவனுக்கு அதை கொடுத்து விடுங்கடா, அவன் நம்மாள்றா, அவன் போய் சபையில சாட்சி சொல்லட்டும்டான்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டானா. அவன் சபையில வந்து அன்னைக்கு சாட்சி சொல்றான். இன்னொருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு டிசம்பர் மாசம் கிடைக்குது, ஜனவரியில ஜெபம் பண்ணது. ஏன்? அவன் லிஸ்ட் எடுத்து பார்த்தா பரிசுத்தத்துல ஆளு, விட்டு கொடுக்கறதுல, அன்பு செலுத்துறதுல, எல்லாத்துலயும் ஆளு. பார்த்தான அவனுக்கு கொஞ்சம் லேட்டா தான் கொடுக்கணும். இல்ல அவனுக்கு கொடுக்காத, ஏன்னா அவன் கொடுத்துட்டா அவன் மகிமையை இயேசு ஏற்றுக்கொள்வார்னு அவனுக்கு அவன் கொடுக்க மாட்டானா. பிசாசே சில இதை சாங்ஷன் பண்ணி அவனை அவங்கள்ட்டே வச்சுக்கிறான். அவங்ககிட்ட என்ன போயிருக்காது தெரியுமா? பாவம் போயிருக்காது, அவங்க சுவாபம் மாறி இருக்காது. ஏன்னா அவன் கேட்கறதெல்லாம் அவன் கொடுத்துடுறான். கொடுத்துட்டவனே அவன் ஜாலியா அவன் கூட இருந்துக்கிட்டு. நீங்க இந்த வீட்டுல கோவப்பட்டு சண்டை போடுறீங்களே,
அப்ப யார் கை தட்டி சிரிப்பான்னு சொல்லுங்களேன். ஏசப்பா சூப்பர்ரா, சர்ச்சுக்கு போய் இன்னைக்கு அட்டாசமான வேலை பார்க்கறாங்க, எனக்கு சந்தோஷப்பட்டு கை தட்டுவார் நினைக்கிறீங்க? பிசாசு அப்பா இப்பதான் நிரூபிச்சான் நம்மாள்னு அவனுக்கு அவன் கை தட்டி சிரிப்பான். புருஷனை கேட்கிறா பாரு, அருமையான ஒரு கேள்வி, சூப்பர்ரா. இவன் அடுத்த வாரம் போவான் பாரு சாட்சி சொல்ல. ஏன் தெரியுமா? அதை சொல்லி சண்டை போட்டதுனால அவனுக்கு ஒரு கிஃப்ட் அவன் பிசாசு கொடுத்து கர்த்தரே கொடுத்தார் என்று அவன் சாட்சி சொல்ல வருவான். கிரியே மாறல, சுவாபம் மாறல, ஆனா சாட்சி சொல்ல வந்துடும். கர்த்தரே கொடுத்தாருன்னு அனுப்பி விட்டுருவான் அவனை. ஏன்னா அவன் அப்படியே கொடுக்க கொடுக்க ஐஸ்வர்யத்தை ரிலீஸ் பண்ணிட்டா, அவன் வாங்கிட்டே இருந்தா. அவன் சொன்னான் தெரியுமா, இந்த வசனத்தை எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க, யார் எடுக்க வேணாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிட்ட வந்து பேசுமா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? சகல மகிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சாஷ்டாங்கமா என் காலில் விழுந்தா அதை நான் உனக்கு கொடுப்பேன். அதை தான் கொடுப்பான் அவன் பிசாசு. அவங்கிட்ட கொடுத்துருக்கு பாருங்க, ஊர்ல உள்ளவெல்லாம் உன்னை மகிமையா உயர்த்துவான், மகிமையா இருக்கும். என்ன இருக்காது அங்க? ஆவியின் கனி இருக்காது, அன்பு இருக்காது, பரிசுத்தாவின் இருக்க மாட்டாரு, எல்லாம் இருக்காது, எல்லா பொருளும் இருக்கும். ஏங்க இந்த பொருள், ஒரு பொருளோட நீங்க பரலோகத்துக்குள்ள போயிருவீங்களா? உன் கண்ணுக்கு இச்சையா பார்க்க அருமையா தோணிருச்சுன்னா ஆதாம் ஏவாள் சம்பவத்தை நீ பார்க்கணும்னு அர்த்தம். அதை நீ அந்த வசனத்தை ஞாபகம் வைக்கணும்னு அர்த்தம். ஏன்னா உன் கண்ணுக்கு இச்சையானதை காண்பிச்சு உங்ககிட்ட தான் நிற்கிறான், உங்ககிட்ட தரிசனம். பாருங்க, அந்த சகோதரியை செய்வனை வச்சு பிசாசு முடக்கி தற்கொலை பண்ணிக்க நினைச்சா. எதுக்கு? அவங்க இவ்வளோ பேரை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு முன்னாடியே முடிக்க நினைச்சான். ஆனா யார் ஜெயிச்சா? குமாரன் ஜெயிச்சாரு. உனக்கு எதெல்லாம் கண்ணுக்கு இச்சையா ஆசையா பார்க்க தோணுதோ அங்கதான் அவ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ அடையாளப்படுத்து. முதல்ல இன்னைக்கு உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீ எதை பார்க்க போறியோ, இன்னைக்கு உன் கண்ணுக்கு எது தோன்றுகிறதோ, கர்த்தர் சொல்றாரு அது அவனால் உனக்கு காண்பிக்கப்படுகிறது. அவனால் நீ அங்க போனேனா சிக்குண்டு மாட்ட போற. அங்கதான் உனக்கு கண்ணி வச்சிருக்கான் கர்த்தர். இன்னைக்கு உங்ககிட்ட தான் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியாது, இது இந்த வார்த்தை உங்களுக்கு தான். சரி, 3வது காரியம் நான் முடிக்க போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். அடுத்த விடுதலை, 3வது விடுதலை நான் உங்கள்ட்ட சொல்லி முடிக்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். 3வது விடுதலை சத்தியத்தின் விடுதலை. வார்த்தை விடுதலை கொடுக்குங்க. வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க அந்த விடுதலையை ஜெபம் பண்ணி தான் வாங்கணும். அல்லேலூயா. வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க வார்த்தை உங்கள்கிட்ட வந்திருக்கா? நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு விடுதலை இருக்கு. அல்லேலூயா. உங்க வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா கட்டாயம். பாருங்களேன், முதல்ல யாருக்கிட்ட விடுதலை? குமாரன்கிட்ட இருந்து விடுதலை. 2வது ஆவியானவர்கிட்ட இருந்து விடுதலை. 3வது வார்த்தையில விடுதலை. அது உன் கையில இருக்கு. இந்த விடுதலையை சுதந்திரத்து கொள்ளக்கூடிய காரியம் உங்க கையில இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. வார்த்தையின் விடுதலை உங்க கையில இருக்கான். அல்லேலூயா. அவ வார்த்தையில விடுதலை கொடுக்கிறது உங்க கையில இருக்குன்னா நீங்க ஜெபிச்சு வாங்கணும். அல்லேலூயா. பாருங்க, வெள்ளிக்கிழமை ஒரு காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொன்னாரு, நீ ஆண்டவர் பேசுற சத்தத்தை கேட்கணும், ஆண்டவர் தான் என்கிட்ட தெளிவா சொல்லணும், ஆண்டவர் பேசணும் நீ நினைச்சேன்னா ஒரு காரியம் செய். என்ன செய்யணும்னா, 1 நீ ஒரு 10 நிமிஷம் துதி, ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரை பாடி துதி, ஜெபம் பண்ணு, ஜெப குறிப்பு ஒரு 10-15 நிமிஷம் தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, வீட்டுக்காக எல்லாத்தையும் சொல்லு. நீ சொல்லிட்டு கர்த்தர் உனக்கு பதில் சொல்றதுக்கு என்ன செய்யணும்னா, நீ என்ன காரியம் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கியோ அதுக்குண்டான பதில் கிடைக்குதான்னு நீ பைபிள்ல வாசிச்சுக்கிட்டே வரணுமா. நீ அப்படியே வாசிச்சுக்கிட்டே வரும்பொழுது நீ கேட்கிற கேள்விக்கு பதில் உனக்கு அங்கே தருவாரா.
சொல்லுவாராம் அந்த வசனத்துல, இந்த காரியத்தை இதை பேசு, இதை செய்யணும், இப்படி போ, இப்படி நட, அப்படி சொல்லி கொடுத்துருவாராம் பைபிள்ல நீ வாசிக்கும் போது. அப்ப அதுக்கு பிறகு உங்க உள்ள சமாதானத்தை பெறும். நான் இவ்வளவு காரியத்தை ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வச்சேன், என் பிள்ளைக்கு படிப்புக்காக நான் ஜெபிச்சேன், இந்த வசனத்துல உங்கள்ட்ட அப்படி தெளிவா என்னைக்கா பேசியிருக்காரா? நீங்க அவர் பேசியிருப்பாரு, நீங்க உணர்ந்திருக்கீங்களா? என்னன்னா, நீங்க ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பைபிள் எடுத்து உட்காந்து மெதுவா நீங்க வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த காரியத்தை இப்ப சொன்னீங்களோ அதுக்குண்டான பதில் ஏதாவது சொல்றாரான்னு தேடி வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா சொல்லுவாரு. சத்தியத்துல உள்ள விடுதலை, அந்த வார்த்தையை சொல்லி உங்களை காப்பாத்துவார். எதை விலைக்கு சொல்லணுமோ அதை விலைக்கு சொல்லி உங்களை காப்பாத்துவாரு ஆண்டவர். நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ல, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைய நீ பைபிள்ல தேடி வாசிச்சிருக்கியா? அவர் வாயிலிருந்து வந்தா உனக்கு விடுதலை கட்டாயம் உண்டு. எப்படி? சத்தியத்தையும் அறிவீர்கள். ஹலோ, சத்தியம் உங்களை விடுதலையாக்க போதுங்க. இருக்கீங்களா? சத்தியம் உங்களை விடுதலையாக்க போறத கர்த்தர் சொல்றாரு. என்னன்னா, இந்த வார்த்தை எங்க இருந்து வருமா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையா வருமா? அப்ப வந்தா என்ன செய்யும்? வந்தா சங்கீதம் 107:20 வாசிங்க. ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுற வர்ற வார்த்தை அதை செய்யும். சங்கீதம் 107:20 வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார். அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என்ன செய்யுமா? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அவங்களை அழிவிலிருந்து தப்புவித்து அவங்களை குணமாக்குமா. அப்படி வார்த்தையை வாங்கியிருக்கீங்களா? உங்க அழிவிலிருந்து தப்புவிக்கிற வார்த்தை உங்ககிட்ட வந்திருக்கா? இருக்கீங்களா? ஹல்லேலூயா. உங்ககிட்ட கர்த்தர் அன்பை தேடுகிறார், ஐக்கியத்தை தேடுகிறார், விட்டு கொடுக்கிற காரியத்துல தேடுகிறார். எதனால சாத்தான் தள்ளப்பட்டான்? தனக்குள்ள ஒரு மேன்மையான எண்ணம் இருந்ததுனால என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டான். அப்ப பெருமை வந்தா என்னாவும்? நம்மளும் தள்ளப்படுவோம். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பாரு. தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபையை கொடுத்துருவாரு. ஏசாயா 55:12 பாருங்க, 11 பாருங்களேன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். எப்படி இருக்குமா? குணமாக்குறதாகவும் என்ன செய்ய போகிற வார்த்தையா இருக்குமா? அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அப்படி இருக்குமா? வாசிங்க. அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல். இருக்கீங்களா? காலையில நீங்க தேடுனீங்கன்னா, என்கிட்ட பேசணும் கேட்டீங்கன்னா, அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை, குணமாக்குறது, உன்னை பாதுகாக்கிற, அழிவிலிருந்து தப்பிக்கிற வார்த்தை உங்ககிட்ட வரும்போது எப்படி இருக்குமா? அவர் சொன்னதை போய் செஞ்சுட்டு எப்படி வருமா? பெருமையா திரும்புமா? வெறுமையா திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நாம் விரும்புறதையும் செய்யுமா? நான் அதை அனுப்பிய காரியமாகும்படி வாய்க்கும். அவர் அனுப்பின காரியமும் வாய்க்குமா? அவர் விரும்புறதை செய்யுமா? எந்த காரியத்துக்காக அந்த வார்த்தையை உன்னிடத்துல அனுப்பினாரோ அதையும் செஞ்சிருமா? எவ்வளவு அழகா வச்சிருக்காரு பாருங்க அப்பா வார்த்தைய. நான் சொல்றது அது செய்யும் என் வார்த்தைன்றாரு. அப்படின்னா நீங்க அவர் சொன்னதை செஞ்சீங்கன்னா அவர் வார்த்தையா நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த 3 பேர் தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல தெரியாம ஆமேன்னு சொல்லிட்டீங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 35வது வசனம்.
வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒளிந்தே போகாது. எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா தெரியுமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. நீங்க கேட்கறதுனால எது வருமா? விசுவாசம் வருமா? அப்ப நீங்க சபையில என்ன செய்யணும்? நீங்க பைபிளை சத்தமா வாசிக்கணும், நீங்க வசனத்தை கேட்கணும். நீங்க வசனத்தை கேட்க 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 உங்களுக்குள்ள என்ன உருவாகும்? விசுவாசம் உருவாகும். அல்லேலூயா. வசனத்துல அப்படி நடக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும், என்றென்றைக்கும் நிற்கிறதும், ஜீவனுள்ளதுமான, ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே, அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அல்லேலூயா. மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்கிறாரு. அழிவுள்ளதுல இல்ல, அழியாமை அணிந்திருக்கிற இந்த வசனத்தினால கர்த்தர் உங்களை ஜனிப்பித்திருக்கிறார் திரும்ப. அல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நம்மளை புதுசா சிருஷ்டிச்சிருக்காராம், புதுசா மாத்தி இருக்கிறாராம். உபாகமம் 32:2. உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். எப்படி வருமா? மழை உங்களை இங்க பாருங்க, நீர்வீழ்ச்சியில இருந்து மட்டன்னு உங்க தலைமையில விழுகிற மாதிரி இல்ல. எப்படி விழுகுமா? பனித்துளி துளி போலதான் வசனம் விழுமா. ஏங்க, இப்படி வார்த்தை விழுந்தா, துளி துளியா தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள விழுந்துகிட்டே இருந்தா, ஒரு பனித்துளி ஒரு செடி மேல விழுந்தா, ஒரு மழை ஒரு செடி மேல விழுந்தா என்ன ஆகும்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்துல எழுதி இருக்கிறது. 5 வாசிங்க. 2:5. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில், ஏன் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. என்ன நடக்குது? ஒரு மேகத்தை ஆண்டவர் இன்னும் கட்டளையிடல, பனியை இன்னும் கட்டளையிடல, மழையை இன்னும் கட்டளையிடல. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி கட்டளையிடும் போது அந்த வார்த்தை அந்த விழுந்துச்சுன்னா அது கனிகளை கொடுக்குமா. அப்ப தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வர 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 பனித்துளியை போல இல்ல, மலைச்சாரலை போல இல்ல, உங்களுக்குள்ள விழுந்துகிட்டே இருக்கும். வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, வாசிக்க 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 உங்கள் செவிகளுக்குள்ளே போய் உங்க இருதய நிரம்ப 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 என்ன ஆகுனா, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கும்னு இந்த வசனம் சொல்லுது. கனி கொடுக்குமா, முளைப்பிக்குமா, விசுவாசத்தை பிறப்பிக்குமா. உங்களுக்குள்ள அன்பின் கனி உண்டாகும், ஆவிக்குரிய வரங்கள் உண்டாகும், உங்களுக்குள்ள சுகம் உண்டாகும், உங்களுக்குள்ள இருக்கிற சாப ஒளியும், உங்களுக்கிட்ட இருக்கிற அடிமைத்தனம் போகும், உங்ககிட்ட இருக்கிற பாவம் எரிஞ்சே போகும். அது தேவனுடைய வார்த்தை உங்க மேல விழுகிறதுனால. அல்லேலூயா. இயேசு நல்லவர். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்.